கம்ஃபர்ட் ஜோன பத்தி ஒரு சின்ன பேச்சுங்க. நமக்கு நாமளே வச்சுக்கிற ஒரு பெரிய முற்றுப்புள்ளி. ஏன் சொல்றேன்னா, நமக்கு ஒரு அப்பா, அம்மா நமக்கு இது ஒரு செயல செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. இதுக்குள்ளே வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம ஒரு ரூ. 30,000 சம்பாரிச்சுட்டு இருக்கோம். இதுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்படின்னு நம்ம கன்டினியூவா நம்ம அதிலேயே இருந்துட்டோம்னா, ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சுட்டு போம்போது தான் நமக்கு தெரியும். ஐயோ! நம்ம இதிலேயே இருந்துட்டோமே! நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோமே! ரிஸ்க் எடுத்திருந்தா நம்ம அடுத்த நிலைக்கு போயிருக்கலாம். நம்ம நல்லா ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கலாம். வேற ஏதாவது நம்ம பண்ணியிருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கலாம். அப்படின்ற மாரிலாம் திங்கிங் வரும். எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும். அது நம்ம அத ஓவர் கம் பண்ணணும். அப்படி ஓவர் கம் பண்ணா தான் நம்ம அந்த விஷயத்திலிருந்து வெளிய நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி முடியும். அதாவது நம்ம மூளை சொல்லும். நம்ம இந்த விஷயத்த நீ செய்யாத, நீ செஞ்சேன்னா உனக்கு நீ தோத்துருவ. நீ ஒ அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன முயற்சி பண்ண முடிவு பண்ணிட்டே இருந்தாலும், அது நம்மள அது மாரி சொல்லிட்டே இருக்கும். அந்த மாரி விஷயங்கள நீ முன்னாடி எடுத்து பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னாவே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லருந்து வெளிய நம்ம அந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கான அந்த வெற்றிக்கு நமக்கான வாய்ப்ப தேடி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஈஸியா மூவ் ஆன் ஆயிடலாம். இல்ல நம்ம இதுக்குள்ளவே இருந்துட்டோம்னா, கொஞ்சம் ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்க அந்த இடத்த நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க பயங்கரமான அந்த வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க. அதாவது தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம டெய்லியும் டீ, காஃபி குடிக்கிறோம். அப்படி குடிக்கிறதுனால அதனால எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வருது. கண்டிப்பா கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும், ஜீரண ப்ராப்ளம் வரும். இப்படியெல்லாம் வரும்போது கண்டிப்பா அதனுடைய நிறைய நாள் கன்டினியூயா அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு குடிச்சிட்டு வரதுனால தான் அந்த மாரி பிரச்சனை வருது. இப்போ நமக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே எக்சர்சைஸ் பண்ணுங்கன்றோம். கண்டிப்பா நம்ம அத யாரும் பண்றதில்ல. அப்படி பண்ணாம விடுறதுனால, நம்ம என்ன பண்றோம்? அதுலருந்து கண்டிப்பா அதனால ஒரு வெயிட் கெயின் ஆகுது. நமக்குடைய ஃபிட்னஸ் எல்லாம் குறையுது. இப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுது. கண்டிப்பா அந்த மாரி கம்ஃபர்ட் ஜோன்லருந்து வெளிய வரணும். அப்படி வெளிய வந்தா தான் நம்ம பிரச்சனைகள கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். எல்லாருமேக்குமே இருக்கிற இந்த பிரச்சனை. இதெல்லாம் காமனா இருக்கிறது. இந்த மாரி பிரச்சனைகள கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னாவே, நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல வெளிய வர்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லது. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த பிரச்சனைய ஓவர் கம் பண்ண முடியும்.